வணக்கம் உறவுகளே. இந்த பிரான்சில் இருந்து ஒரு 27 பேரும், மற்றது பழைய மாணவர்களாக பிரான்சில் இருக்கிற பழைய மாணவர்கள் இந்த காணொளியை பார்த்து, நாங்கள் போட்ட சுகாதாரக்குழு போட்ட காணொளியை பார்த்து இந்த செயின்ட் ஜேம்ஸ் ஆண்கள் பாடசாலை முன்பக்க சிவரை பெயிண்ட் அடிக்க முன் வந்திருக்கிறார்கள் 27 பேர். அத்துடன் ஜெர்மனியில் இருக்கிற ஒரு சில பேர், மற்றது லண்டன், கனடா 3 பேரில். லண்டனில் ஒரு ஆள், கனடாவில் ஒரு ஆள், மற்றது ஜெர்மனியில் இன்னும் ஒரு ஆள் 2 பேர் இருக்கணும்னு நினைக்கிறேன். அவர்களுடைய நிதி இந்த கேட்டை பாருங்கள். இதுதான் பள்ளிக்கூட கேட். இதிலேருந்து நாங்கள் தொடங்குகிறோம். பள்ளிக்கூட கேட்டும் ஒரு சில பேர் செய்கிறதுக்கு விருப்பப்பட்டிருக்கிறார்கள், செய்வார்கள். கதியில் செய்வார்கள். அவர்களும் எங்களோட தொடர்பு வச்சிருக்கிறார் சுகாதார குழுவோடு. இது பள்ளிக்கூடத்துக்கு அருகில் இருக்கிற கத்தர் கோயில் மாதா சிறுவம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இது கனகாலமாக இருக்கிறது. இதிலேருந்து தொடங்கி இந்த கேட்டை பாருங்கள். இந்த கேட்டை பாரு. இந்த சிவருக்கு தான் இப்போ நாங்கள் வர்ணம் பூசுறதுக்கு எங்களுக்கு நிதி வந்திருக்கு. அது 27 பேர்த்த நிதியும் எங்களுடைய கையில் இருக்குது. 27 பேர். அந்த அங்கால ஜெர்மன், கனடா, பிரான்ஸு, ஜெர்மன், கனடா, லண்டன் இவர்களுடைய நிதிகளை எடுத்து இந்த சிவரை நாங்கள் சுத்தவர் இந்த பள்ளிக்கூட காட்டுறோம். மெதுவாக போய் காட்டுறோம் பாருங்க. இந்த பள்ளிக்கூட சிந்தவாருங்க. இந்த பள்ளிக்கூட முன்பக்கத்துக்கு ஒரு நிறுவனம் ஒன்று செய்யறேன்னு சொல்லி இருக்குது. மற்றதெல்லாம் நாங்கள் இஞ்சால இந்த பள்ளிக்கூட சுற்றி காட்டுறோம் பாருங்க. சிவரை கனகாலமாக இது பலதடைஞ்சு போயிருந்த சிவரை இந்த முன் வந்திருக்கிற எங்களோட சேர்ந்து நானும் என்னுடைய சேர்ந்த குழுவாக சேர்ந்து இப்போ 27 பேர் பிரான்ஸில் இருந்தும், மற்றது கனடா, கனடா, லண்டன், ஜெர்மன் 3 பேரும் இந்த சிவரை பாருங்களா. இந்த சிவரை ஃபுல்லாக பெயிண்ட் அடிக்கிறோன்னு சொல்லி முடிவு எடுத்திருக்கிறோம். அநேகமாக நான் சனிக்கிழமை இந்த சிவரெல்லாம் கழுவப்பட்டு என்ன பூசுறது வில்லர் பூசி அதுக்கு பிறகு பெயிண்டில் அடிப்போம். இந்த சிவர்களை பாருங்கள். நாங்கள் சுத்தவரை பள்ளிக்கூடத்து சிவரை காட்டுறோம். என்னென்னு சொன்னால் வேலை தொடங்கிக்கும் போது இந்த சிவரை எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறதுக்காக தான் இதை எடுக்கிறோம். இந்த இங்கேருந்து பாருங்கள் தண்ணி டேங்கி சிவரா. இந்த சிவரிலேருந்து இப்படியே தொடங்கி பாருங்கள் சிவரை. பார்ப்போம். இந்த சிவரை பாருங்கள். இந்த சிவர் இப்போ கனகாலமாக புனரமைக்காமல் இருந்தபடியால் இதை நாங்கள் எங்களுடைய அங்கே பிரான்ஸில் இருக்கிற 27 பேர்த்த அனுசரணையும், கனடாவிலேருந்து யூஜின், நோர்வேலேருந்து லண்டன்லேருந்து டரிஸ், மற்றது அங்கே சுதா ஜெர்மனிலேருந்து, இப்படியான மற்ற எங்களை 27 பேரும் உங்களுக்கு கட்டாயம் நாங்கள் போடுவோம். பேர் எல்லாட்ட பேர் விவரம் முடிஞ்சு பாருங்கள் எப்படி இருக்கணும். இந்த சிவரை நாங்கள் இப்போ பெயிண்ட் அடித்து விடுவோம்ண்டு இவ்வளோ பேரும் எங்களை சுவார கூட காணொலியை பார்த்து தான் இதை செய்யணுமென்று ஆசைப்பட்ட நானும் நந்தாவும் சேர்ந்து கதைச்சி போட்டு சில பேரோட கதைச்சி. அதில் ரஞ்சன் முன்னுக்கு நின்று, ராதா ரஞ்சன் அங்கே நின்று நந்தாவோட சேர்ந்து முன்னுக்கு நின்று அந்த 27 பேர்கிட்டையும் காசை வாங்கி எங்களுக்கு அனுப்பியிருக்கு. நாங்கள் கட்டாயம் செய்வோம். இதை செய்து உங்களை காட்டுவோம். இந்த பாருங்கள் சிவரை இப்படி சுத்தவரை காட்டிக்கணும் வரோமா பள்ளிக்கூடத்து. அது அப்படியே இந்த பக்கத்தால் வந்துட்டோம் பாருங்கள். இந்த வர்ணம் பூசுறது ஒரு அமைப்பு பூசுமென்று சொல்லியிருக்கு. முன்பக்கம் மட்டும் நாங்கள் இப்போ முன்னுக்கு வந்துட்டோம் பாருங்கள். முன்னுக்கு வந்துட்டோம். இது ஒரு அமைப்பு முன்னுக்கு மட்டும் செய்யும். மற்ற சுத்தவரை நாங்கள் பெயிண்ட் அடித்து மேலுக்கு சில உலையில் சின்ன டச்சப் படித்து விடுவோமேன்றதுனா அதில் எழுதப்பட்டிருக்கு பாருங்கள். இது என்ன எடுத்து காட்டுறோம்னு சொன்னால் முன்னுக்கு எடுத்து காட்டி போட்டு பிறகு பெயிண்ட் அடித்த பிறகும் காட்டுறோம் உங்களுக்கு. சரி, இந்த நிலைமையை இப்போ காட்டுறதுக்காகத்தான் நாங்கள் எல்லோரும் எதிர்பார்த்தது. இந்த கொரோனாவில் சின்ன மாற்றங்களை செய்யணும். எல்லோரும் இப்போ விரும்புகிறார்கள் இப்படியான இதுகளை செய்யணுமென்று. அதுக்காக தான் எங்களுக்கு உதவி செய்ய வந்த 27 பேர், என்னோட சேர்த்து 27 பேரும் உண்மையில் அவர்களுக்கு நன்றியை சொல்லிக்கொண்டு தொடர்ச்சியாக நீங்கள் இந்த காணொலியை பாருங்கள். நாங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் என்னென்ன செய்கிறோம்ன்றதை தொடர்ச்சியாக போட்டுக்கொண்டிருப்போம். நேற்றும் நீங்கள் பார்த்துட்டுமே
குருநார் அழகாக காட்டியிருப்பேன். குருநாரில் குப்பை இல்லைன்னு சொல்லி இப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன வேலையில் எங்களை ஊர் மக்களாக சேர்ந்து எல்லா நாட்டில் இருக்கிற நீங்களும் உங்களை பங்களிப்பை செய்து நீங்களே வந்து நின்று இதில் செய்ய முடிஞ்சால் செய்யுங்க. இல்லாட்டி எங்களை சுகார குழுமூலம் ஊடாக செய்ய விரும்பினாங்கன்னா எங்களோட தொடர்பு கொண்டு நாங்கள் கட்டாயம் செய்து தருவோம். பிரச்சனை இல்லை. நன்றி 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 எல்லாருக்கும் நன்றி. இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள். இந்த உங்களை பள்ளிக்கூடத்தை சுற்றி காட்டியிருக்கிறோம் பாருங்கள். இந்த கிடந்த கன வருஷமாக புனரமைக்காமல் இருந்துக்கிறது தான் நாங்கள் இப்போ செய்ய போகிறோம். இது இப்போ என்ன செய்யக்கு முதல்ல எடுத்துருக்கிறோம், இன்னும் செய்த உறவு எடுத்து காட்டுறோம் பாருங்கள். வணக்கம் உறவுகளே, இந்த குடி தண்ணி பைப் வந்து பாருங்கள் அரசாங்கத்தால் மீட்டர் போட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பைப் லைன் அங்கால மட்டும் விட்டுருக்குறாங்க. ஆனால் அதை நாங்கள் தொடர்ச்சியாக கொண்டு போய் அங்கால விடுறதுக்கு 6வது இதுக்கு நிதி பங்களிப்பை செய்ய விரும்புகிற நீங்கள் கட்டாயம் நிச்சயமாக நோர்வே அமைப்பிலேருந்து பூக்குஞ்சனோட கதைச்சது இந்த தண்ணி பைவர் லைனை பற்றி நான் இப்போ அது பிரின்சிபலும் இங்கே வேலை செய்கிற அருளம் இந்த அடிக்குது. அருள் சொன்னது அருள் இங்கே கூடுதலாக பள்ளிக்கூடத்தில் 2 மினக்கிறவங்களால் அருள்லாம் இப்போ நான் சொன்னால் அண்ணன் இந்த இதை இருக்கா கேட்டு பாருங்கள் அரட்டி அதனால் இந்த லைனை பாருங்கள். இது வந்து இப்போ அரசாங்கத்தால் நல்ல தண்ணி குடி தண்ணி கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அது அந்த பக்கத்தால் விட்டுருக்கு. அப்படியே வாங்க உள் பக்கத்தால் விட்டுருக்கு. நாங்கள் காட்டுறோம். அதை நீங்கள் யாராவது எந்த நாட்டில் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ஜெர்மன் அமைப்போ இல்லாட்டி நோர்வே அமைப்போ 6வது வாருங்க இந்த லைன் இங்கே வாருங்க. இங்கே கொடுத்துருக்கு இந்த வாருங்க லைன் இதில் கொடுத்துருக்கு. இது பூக்குஞ்சாக்கள் காய்ச்சனிங்க இளமன்று சொன்னால் இதை பார்த்துட்டு இந்த இங்கே இருந்து அப்படி அதுக்குள்ளார கொண்டு பின்னுக்கு குடிக்கிறதுக்கு கொண்டு விடணும். அந்த லைன் எனக்கு தெரியல எவ்வளோ வருமானது. மேடம் நீங்கள் ஓகே என்ன சொன்னால் 6வது இதுக்கு முன்னென்று சொல்லிங்கன்னா நாங்கள் இதை விசாரிச்சுட்டு செய்து தரதுக்கோ இல்லை நீங்களும் 6வது உங்களை தெரிஞ்சாக்களை வச்சு செய்தாலும் எங்களை பிரச்சனை எங்களை என்ன எங்களோட குருநாரில் மாற்றங்களை உருவாக்க ஆற்றம் மூலமாக செய்ய விரும்புகிற நீங்கள் வந்து செய்து இந்த பள்ளிக்கூடத்தையும் வளர்ச்சி அடைய வைக்கணுமென்ற நோக்கம்தான் எங்களுடைய நோக்கம். சின்ன எல்லோரும் வெளியில் போகிறாங்க. அப்போ இந்த பள்ளிக்கூடம் பெருமாள் கை மாறி போகக்கூடாதுன்ற நோக்கத்தில் நாங்களும் சின்ன உதவிகளை செய்து இன்னும் மாணவர்களை உள்வாங்குவோம் என்று விளையாட்டு ஸ்போர்ட்ஸு அதில் அண்டையை பார்த்துட்டு நீங்கள் வாங்கி கொடுத்த நோக்கம் வந்து பிள்ளைகள் விளையாடி வரைக்கும் இங்கே வந்து விளையாட இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பிள்ளைகள் இந்த எங்களோட ஊரை பொறுத்தல் அப்போ வந்து சேர்த்து போட்டு கொஞ்சம் சிரத்தை மாணவர்கள் கூடி சேர்ந்தால் நல்ல மட்டும் நினைக்கிறோம். அதுக்காக இந்த லைன் எடுக்க அப்படியே கொண்டு அங்கே பின்னால் கொண்டே கொடுக்கணும். 6வது உங்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறவங்க வந்தால் செய்யுங்க. நன்றி கட்டாயம் நிச்சயமாக செய்வீங்க. நோர்வே அமைப்பில் இருந்தாண்டே கதைச்ச நீங்கள் நான் பூக்குஞ்சோடு தனிப்பட்டமாக கதைக்கிறேன். மற்ற ரஜி நீங்களும் இதை பார்த்துட்டு இதை செய்ய விரும்புகிறீங்க செய்து விடுங்க. ஓகே வணக்கம் சார். இன்றைக்கு நாங்கள் குட் மார்னிங் சார். நாங்கள் இன்றைக்கு வந்து முழுக்க சுற்று மாதிரியும் போட்டு வீடியோ எடுத்துனாங்க. என்னென்னு சொன்னால் முதல் அப்படி இருந்தது பெயிண்ட் அடித்தவரை அப்படி அதுக்காக தான் இந்த வீடியோ எடுக்க வந்த இடத்துல இப்போ அருள் இந்த பைப் லைனை பற்றி சென்னை இந்த பைப் லைன் அங்கே கொண்டு விடணும் இதோட விட்டுருக்கோம். அதுக்காக எங்களோட நோர்வே அமைப்பு இருந்தாலும் முன்னுக்கு வந்து செய்கிறதுக்கு இருந்தால் நீங்கள் இதை பற்றி என்ன சொல்ல போகிறீங்க? என்னென்னு சொன்னால் எங்களுக்கு அரசாங்கம் வந்து தெரியும் உங்களுக்கு மருதங்கனி கடல் நீரை குடிநீராக மாற்றி வணக்கம் சார். நாங்கள் என்னென்னா தொடர்ச்சியாக இப்போ நீங்கள் கேட்ட சில இதுகளை செய்து கண்டிருக்கிறோம் பெயிண்ட் அடிக்கிறவங்கள. இப்போ நீங்கள் இந்த இதையும் சொல்லிங்க இந்த பைப் லைன் எதாவது கொடுத்துருக்கு. இதுக்கு ஒரு பெரிய சிலவராக நினைக்கிறோம் பிளாஸ்டிக் இது போட்டு இதை வந்து 6வது நிதி உதவி செய்யுமாறு பிரின்சிபல் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். வணக்கம். என்னென்னு சொன்னால் எங்களுக்கு இலங்கை அரசாங்கமானது வடமாகாணத்தின் குடிநீர் பிரச்சனையை நீக்கும் நோக்கத்தில் மருதங்கனியில் கடல் நீரை வடமாகாணம் முழுவதுமாக குடிநீருக்கு விநியோகித்து கொண்டிருக்கிறார். தேசிய வடிகாலமைப்பு சபையினூடாக நாங்கள் இதுவரை காலமும் யாழ்ப்பாண மாநகர சபையினுடைய குடிநீரை தான் பெற்று நாங்கள் பாவித்து கொண்டு வந்தாங்க. இப்பொழுது இது அரசாங்கம் எங்களுக்கு கட்டாயமாக எடுக்க சொன்னபடியினால் இந்த லைனை விநியோகத்துக்கு எங்களால் நிதியை கொடுக்க முடியாததால் நாங்கள் மாநகர சபையால் வந்திருக்கின்ற அந்த இணைப்பை நாங்கள் தற்காலிகமாக துண்டித்துள்ளோம். ஏனென்றால் இது அரசாங்கத்தினுடைய இதால் வருகின்றபடினாலே நாங்கள் அதை துண்டித்திருக்கிறோம். இப்போ என்ன இதில் இருக்கிற பிரச்சனை என்னன்னு சொன்னால் இதனை மாணவர்கள் குடிப்பதற்கு எங்களுக்கு ஒரு நீர்த்தாங்கியில் ஏற்றிட்டு அதனை டெப்பில் குடிக்கிறது வந்து ஈஸியாக இருக்கும். ஆனால் முனிசிபாலிட்டியின் தண்ணி டேங்க் வந்து பாடசாலையில் கொஞ்சம் பின்னுக்கு இருக்கிற நடுப்பகுதியில் இருக்கிறபடினால இந்த இணைப்பை அந்த டேங்குக்கு கொடுத்து டேங்கில் ஏற்றி டேங்கால் பிள்ளைகளுக்கு சப்ளை பண்ணுறது தான் அது உரிய முறையில் இருக்கும். அப்படின்னா தான் நீரும் வந்து வீண் விரயமாகாது. இதில் ஒரு ஆள் குடிக்கிற போது திறக்கின்ற போது கனகாண்ணி வெளியிலே ஓடும்.
எனவே அதனை நாங்கள் சிக்கனமாக பயன்படுத்துறதுக்காக வேண்டித்தான் எங்களுக்கு இந்த இதனை ஏற்கனவே இருக்கிற இணைப்பு கூட கொண்டு ஜாயின் பண்ணுறதுக்கான ஒரு செலவினம் வரும். அது நான் நினைக்கின்றேன் ஒரு 50,000 ரூபாய்க்கு உள்ளே தான் அது வரும் அந்த செலவு. அப்போ பெரிய செலவு லட்சக்கணக்கில் வராது. ஏன்னா பைப்பும் கிண்ட தேவையில் கரையால் அப்படியே சுவரோட இணைச்சி கொண்டு போகலாம். இப்போ கிண்டு செய்கிறண்டா கூட அடிக்கு 80 ரூபா தான் ஒரு அடிக்க கூலியாக எடுக்கிறார்கள். பைப் செலவும் 80 ரூபா கூலி தான். எங்களுக்கு டேங்க் ஒன்றும் தேவையில்லை. படத்தில் காட்டுறவங்கள அந்த மதில் கறியோட உள்ளுக்கு போகலாம். எனவே இதையும் நீங்கள் உங்களோட அபிவிருத்தி பணிகளில் பாடசாலைக்கான அபிவிருத்தி பணிகளில் இதையும் செய்து தந்தால் நாங்கள் நீரை சிக்கனமாக பயன்படுத்துவதன் மூலமாக இது எங்களுக்கு தெரியும். கரண்ட் மாதிரி மீட்டரில் ஓடும் தண்ணி. அப்போ தண்ணியை குறைவாக பயன்படுத்தினோம்னா எங்களுக்கு செலவினம் வந்து குறைவாக இருக்கும். எனவே அதிலே நீங்கள் தயவாக உங்களுடைய வெளிநாட்டில் இருக்கின்ற அன்பர்கள், நண்பர்கள், நலன் விரும்பிகள், பழைய மாணவர்கள் யாராவது முன் வந்து இதனை பாடசாலைக்கு செய்து தருமாறு நான் நண்பர்கள் உங்களை கேட்டுக்கொள்வேன். நன்றி சார், நன்றி சார். இன்னொரு கேள்வி ஒன்று இருக்குது சார். நாங்கள் என்னென்னு சொன்னால் ஒரு நேற்று கதை கேட்க ஒரு கேள்வி ஒன்று கேட்டவங்க, இங்கே பழைய மாணவர் சங்கம் ஒன்று இருக்கா, உங்களுக்கு வருஷம் ஸ்போர்ட்ஸுக்குன்னு சொல்லி 50,000 ரூபா தரவங்களா? பழைய மாணவர் சங்கத்தால் எனக்கு இப்போ நான் இந்த வருஷம் வந்ததில் எனக்கு பழைய மாணவர் சங்கம் தெரியல இன்னும். ஆனால் என்னோட ரெக்கார்ட்ஸ் லைம் வந்து அப்படி தர்றதா என்னோட கேள்விப்படையில் இல்லை. உங்களோட ரெக்கார்ட்ஸ் காப்பியில் அப்படியே எழுதப்பட்டிருக்கா? நாங்கள் ரெக்கார்ட்ஸில் இல்லை. நான் இப்போ விளையாட்டு போட்டிக்கு நிதி சம்பந்தமாக நாங்கள் ஏற்கனவே ஸ்பான்சர்ஸை போன இடத்துல எனக்கு அப்படியான ஒரு ஸ்பான்சர் எனக்கு சொல்லல. எனக்கு பிரதான ஸ்பான்சர் வந்து கடத்தொழில் சங்கம், கடத்தொழில் சங்கம் தான் பிரதான ஸ்பான்சர். அதை வளமையாக 1,00,000 ரூபா தரவையாக இந்த முறை 50,000 ரூபா தந்திருக்கிறேன். இது வரைக்கும் அவர்கள் ஏனைய சில வேறு திட்டங்களை உங்களுக்கு செய்வதாக ஒப்புக்கொண்டு தந்திருக்கிறார்கள். நான் வேணுமென்றால் அதை உங்களுக்கு பார்த்துட்டு அதே இருக்கா. நீங்கள் பழைய மாணவர் சங்கம் ஒவ்வொரு ஆண்டும் 50,000 ரூபா ஒதுக்கி விளையாட்டு பெண்கள் பாடசாலைக்கும் இந்த பாடசாலைக்கும் ஒதுக்கி தாரோம் என்று சொல்லி நேற்று ஒரு நாள் என்னோட தொலைபேசியில் கழிச்சார். நான் சொன்னேன் சரி இப்போ சந்தர்ப்பம் கிடைக்க முனிசிபாலிட்ட கேட்டு பார்க்கணும். விளையாட்டு போட்டி சம்பந்தமாக இப்போ நிதி எவ்வாறு சேகரித்து செய்யலாம்ன்ற இடத்துல வளமையாக செய்கிற அந்த ஸ்பான்சர்ஸின் பேரை தந்து நான் அதை கடிதம் அடித்து கொடுத்து எனக்கு அவர் 10,000, 20,000, 5,000 மட்டும் தந்திருக்கிறாங்க. அதை சேர்த்து வச்சிருக்கோம். விளையாட்டு போட்டிக்குமே காணாது. 22ஆம் தேதி விளையாட்டு போட்டி செய்ய இருக்கின்றோம். இப்போ அது இது உறுதிப்படுத்தப்பட்டால் நான் அதை கேட்பேன். ஆனால் எனக்கு இது வரைக்கும் எங்களுடைய விளையாட்டு கமிட்டி வந்து அவையில பேரை தெரியல. இது எனக்கு சொன்னபடியாக தான் இந்த கேள்வியை கேட்கணும்னு நான் யாரையாவதோ புண்படுத்துறதுக்கோ இல்லாட்டி யாரும் கொடுக்குறதோ நல்ல விஷயத்துக்கு கொடுத்தா எங்களுக்கு நல்லதுன்னு நினைப்பெல்லாம் கேட்குற முடியும். கொடுத்ததை கொடுக்கல வருகிறதான்னு சொல்லி உறுதிப்படுத்திட்டால் மக்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா எல்லாம் வெளிப்படைத்தன்மையாக இப்போ செய்யணும்னு சொல்லி நீங்களும் சொல்லியிருக்கிறீங்களே, நீங்களும் எல்லாம் வெளிப்படைத்தன்மையாக செய்தால் எல்லாம் ஒருவருக்கும் பிரச்சனை ஊரில் ஒரு மாற்றங்கள் வரணுமென்றதுக்காக தான். நான் இன்னும் ஒன்றை சொல்லணும் என்னென்னா, நான் பாடசாலையில் வந்து நான் கடந்த கால அதிபராக இருந்த பாடசாலையும் நிதியை நாங்கள் நேரடியாக கையில் வாங்குறேன். இப்போ மதிலுக்கு பெயிண்ட் அடிக்கிறோம்னு சொன்னால் அவர்களே அதை அடித்து தரலாம் எங்களுக்கு. நாங்கள் அதிபர் அதை காசை வேண்டி போட்டு அடிக்கிறாங்கன்னா நாளைக்கு அது கொஞ்சம் காசில் அடிச்சுட்டா குறைய காசில் இல்லாட்டி என்ன செய்யலாம் இன்னொரு வழி இருக்குது. எங்களோட பாடசாலை கணக்கில் அதை வைப்பு செய்தால் நாங்கள் எங்களுடைய அரசாங்கத்தின் அந்த சுற்று நிறுவனத்துக்கு அமையாக நாங்கள் அந்த செலவினங்களை செய்வோம். இப்போ கோட்டேஷனை அதாவது கூறுவிலை கோரி யார்கிட்ட அந்த கூறுவிலை குறைவாக கிடைக்குதோ அவர்கிட்ட கொடுத்து அதற்குரிய கொடுப்பனங்களை நாங்கள் காசோலை மூலம் வழங்குவோம். இப்போ 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று நீங்களாகவே எங்களுக்கு செய்து தராது. உதாரணமாக இப்போ கேட்டுன்னு சொன்னால் கேட்டு அமைச்சங்களுக்கு தாராது. கேட் செய்கிறோம் சார், இந்த அவங்களுக்கு ஒரு 2,00,000 ரூபா தாரம் மட்டும் எங்கிட்ட தர தேவையில்லை. என்னென்ன தாரன்னா அது பாடசாலையில் போடுவோம். என்னோட உங்களுக்கு பழைய மாணவருக்கு சொல்ல வேணும். என்றால் இந்த நிதி என்றது வந்து கட்டாயமாக ஒரு நிதி தான். ஒருவன் கள்ளனும் பட்டந்தளிக்கும் நல்லவனும் நான் அதில் மிக அவதானமாக இருக்கிறேன். ஏனென்றால் அது சென்சிட்டிவான விஷயம். எனவே நீங்கள் பாடசாலைக்கு நிதியாக தரப்போறீங்கன்னா பாடசாலைக்கு கொண்டு போடலாம். இல்லை நீங்கள் பொருள் உதவியாக செய்கிறீங்கன்னா தாராளமாக அது எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வராது. சரி, நன்றி சார், நன்றி சார். ஓகே, எங்களை பள்ளிக்கூடம் சிறப்பாக நீங்கள் செய்கிறீங்கன்னு கேள்விப்பட்டால் இது இன்னும் வளரணும். அந்த நோக்கத்தில் எங்களை மக்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன உதவி செய்ய விரும்புகிறார். நன்றி, நன்றி சாரா. பாடசாலை தோட்டம் செய்யணும். தோட்டம் செய்கிறீங்களா? என்ன தோட்டம் செய்கிறீங்க? பத்தடி மிளகா. வண்டி மிளகா. நல்ல விஷயம், நல்ல விஷயம். மரம் நட்டு நல்ல விஷயம் தானே. என்ன ஓகே. என்ன சார்? தோட்டம் இந்த பள்ளிக்கூடத்தில்
அது மாமரம் என்ன வளர்ந்தது இந்த மாமரம் வளர்ந்துடும் போல இருக்கு என்ன சார் 2 மாமரம் வளருது 2 மாமரம் வளருது பாருங்கள். ஓகே மக்களே, பிரின்சிபல் சொன்னதுகள் இப்போ பார்த்துருப்பீங்க. உங்களால் வேண்டாம் இந்த பைப் லைன் யாராவது செய்ய முன் வந்தீங்கன்னு சொன்னால் எங்களோட தொடர்பு இல்லை பிரின்சிபலோட தொடர்பு கொண்டு நீங்களே உங்களுக்கு தெரிஞ்ச ஆக்களை வச்சு அது செய்யலாம். உங்களை விரும்பினா நீங்கள் செய்யலாம். எங்களால் வேண்டதை நாங்கள் செய்துருக்கிறோம். இந்த காணொலி போடுற நோக்கமே இந்த பள்ளிக்கூடத்துக்கு சின்ன சின்ன வேலையில் ஒவ்வொரு தினம் பங்கெடுத்து செய்தீங்கன்னா ஒரு வெற்றிகரமாக நடக்குமென்ற நோக்கத்தில் அதை செய்கிறோம் மொழிய வேறொரு நோக்கம் இல்லை. இந்த உறவுகளை பாருங்கள், பார்த்துட்டு இந்த காணொலியை பார்த்துட்டு பள்ளிக்கூடத்துக்கு சின்ன சின்ன வேலை செய்ய விரும்புகிற நீங்கள் எங்களோட உங்களை தான் நீங்களே யாரும் உங்களுக்கு தெரிஞ்சாக்களை வச்சு செய்ய கொடுத்தீங்கன்னா நல்ல மட்டும் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். நன்றி சார். நன்றி. ஓகே.